The real taste of success comes from hard work, pain, and struggle. This wonderful evening is to felicitate our young warriors who had tasted the success. Dear students and parents, we welcome you all to this Achievers Award 2024, Chem Solutions NEET Academy, Tiruchirappalli. Let's start the function with Tamil Thai Valthu. அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாலாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கன்னித்தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் எம் தாய்மொழியாம் அன்னை தமிழால் அனைவரையும் வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன். முதலாவதாக இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியர், எங்களின் நிறுவனர் மற்றும் இயக்குனர் அவர்களின் தந்தை திரு தேவநேசன் ஐயா அவர்கள், முன்னாள் தலைமை ஆசிரியர் ஆலங்குடி அவர்களை வரவேற்கிறேன். நம்பிக்கையின் மறு உருவம், துணிச்சலின் உறைவிடம், வேதியியலின் விதியை அறிந்தவர் எங்களின் நிறுவனர் மற்றும் இயக்குனர் திரு ஜஸ்டிஸ் அவர்களை வரவேற்கிறேன். முடியாது என்ற சொல்லின் வாசனையை அறியாதவர், குணத்தால் சிறு பிள்ளையை போன்றவர் எங்களின் நிர்வாகி திரு சாதிக் அவர்களை வரவேற்கிறேன். எங்கள் நிறுவனத்தின் ஆசிரியர்களில் இளம் ஆசிரியர் எங்களின் செல்லப்பிள்ளை திரு விக்னேஷ் அவர்களை இந்த விழாவிற்கு வரவேற்கிறேன். தாவரங்களின் மொழி அறிந்தவர் எங்களில் மூத்தவர் திரு எழிலரசு அவர்களை இந்த விழாவிற்கு வரவேற்கிறேன். உயிரியலை உயிராக கொண்டவர் திருமதி சுகந்தி அவர்களை இந்த விழாவிற்கு வரவேற்கிறேன். இன்றைய விழாவின் நாயகர்கள், உயிர் காக்கும் மருத்துவத்தை வாழ்நாள் நெறியாக கொண்டவர்கள், எனதருமை மாணவ செல்வங்கள், உங்களது கனவுக்கு உயிர் கொடுத்து உங்களை சிறு பிள்ளையிலிருந்து தோளிலும் இன்று வரை ஒவ்வொரு நொடி மனதிலும் சுமந்து இந்த வெற்றியை உங்களுடன் சேர்ந்து கொண்டாடும் உங்களின் அருமையான பெற்றோர்களையும் இந்த விழாவிற்கு வரவேற்பதில் எங்கள் அனைவரின் சார்பாகவும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆசிரியர் அல்லாத பணியாளர்களையும் இந்த விழாவிற்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். So now we are very happy to honor our staff members, and first of all I request our founder and director to honor Devanesan sir with a shout. I request our director to honor Sadik sir, and I request our director to honor Vignesh sir. I request our director to honor Khalil sir. I request our director to honor Sugandhi ma'am. I request Sadik sir to honor our director. மன்சூர் சார் வந்து நம்ம கெம் சொல்யூஷன்ஸோட மிகப்பெரிய சப்போர்ட். ஸோ அவரை ஆனர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. And this is a time to share a few words about the Chem Solutions. Chem Solutions, it was started in the year 2012 in Tiruchirappalli with 5 students.
With the aim of providing high quality training and right guidance through expert counseling, more than 50 students have got seats in NITs and IITs from regular batch. More than 40 students have got seats in various government and aided medical colleges through the NEET exam from regular batch. In the year 2017, 2018 and 2019, our student got district rank in JEE Mains. Presently, we have a tie-up with St. James Academy, Archer School and Samad Senior Secondary School in Tiruchirappalli. I request our founder and director to deliver the presidential address. ஸோ வெல்கம் ஆல் ஆஃப் யூ. இங்கே வந்திருக்க பேரண்ட்ஸ், வருங்கால டாக்டர்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக டாக்டர்ஸ் தான் அவங்க. அண்ட் டீச்சர்ஸ் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக கெம் சொல்யூஷன்ஸ் வந்து 2012 ஸ்டார்ட் பண்ண ஒரு இன்ஸ்டியூட். ஆக்சுவலாக கெமிஸ்ட்ரி, நான் வந்து கெமிஸ்ட்ரி முடிச்சதுனால ஸோ அந்த நேம்லேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெம் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த இன்ஸ்டியூட். கேகே நகரில் ஒன்லி 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க ஸ்டார்டிங்கில். ஸோ அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டியூட்டில் அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ் அதே இயர் 10ஆக மாறினாங்க. அதில் 3 NIT ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போனாங்க. அப்போ நீட்லாம் கிடையாது. ஸோ அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ்லேயே ஒரு 3 பேர் NIT போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டீம் டெவலப் பண்ணி நம்ம நல்லா பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் ஆரம்பித்தது. நல்லாவே நம்ம ஃபுல் டைப் எடுத்து கரண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம நல்ல ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கரண்ட் பேட்ச்ல 11th 12th படிக்கும் போதே NIT, IIT, ஸோ இந்த மாதிரி ஃபீல்டு மெடிக்கல், ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க கரண்ட் பேட்ச்ல. ஸோ அதுக்கப்புறம் 2016 தான் இந்த நீட் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று வந்தது. ஸோ நமக்கு வந்து இதில் வந்து ரொம்ப ப்ராக்டிஸ், ஏன்னா ஆல்ரெடி வந்து CBSE சிலபஸ் தான் நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் 2012லேருந்து. அப்படின்றப்ப இதில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட். பட் நம்ம ஸ்கூல் டைப் இருந்ததுனால அந்த கரண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கோச்சிங் கொடுத்து அதிலே வந்து பார்த்தீங்கன்னா 2016லேருந்து 2023 வரைக்கும் 40+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போனாங்க. இயருக்கு ஒரு 5 to 6 ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்க கரண்ட் பேட்ச்ல, நாட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச். 11th 12th முடிச்சோடனே போவோம். பட் எனக்கு ரொம்ப நாளா ஆசை என்ன அப்படின்னா, இந்த கரண்ட் பேட்ச்ல ரிசல்ட் வந்து நிறைய கொடுக்க முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா, நாங்களும் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ஒரு பேட்ச்க்கு ஒரு ஸ்கூல்ல ஒரு செக்ஷன் கெம் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற அந்த செக்ஷன்ல 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸ்லையும் நீட்டும் படிப்பாங்க. 30 to 40 இருப்பாங்க. JEEவும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து போர்டுக்கு தான் படிப்பாங்க. அவங்களுக்கு ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ப்ராக்டிக்கல் ப்ரெஷர், போர்டு ப்ரெஷர், ஸோ நிறைய ப்ரெஷர் இருக்கும். அவங்க ஸ்கூல் படிக்கும்போதே கிளியர் பண்ணும். ஏன்னா ரிப்பீட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா 1 year இதுக்காகவே சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. கரண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா 11th ஃபுல்லாக படிப்பாங்க. 12th வரும்போது 11th படித்ததெல்லாம் அவங்களுக்கு மறந்துடும். அப்போ 12th படிப்பாங்க. இதுக்காக டெஸ்ட் நாங்கள் வச்சுக்கிட்டே இருப்போம். அப்படி இடையில ப்ராக்டிக்கல் வைப்பாங்க, போர்டு எக்ஸாம் வரும். ஸ்கூலில் போர்டு எக்ஸாம் மார்க் எடுக்காட்டி திட்டுவாங்க, அதுலேயும் மார்க் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் இருந்தும் நாங்கள் கரண்ட் பேட்ச்சில் கொடுத்தோம் ரிசல்ட். கரண்ட் பேட்ச்லேயே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெடிக்கல் போனாங்க. ஸோ இந்த 2016லேருந்து 2023 வரைக்குமே இதான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எனக்கு ஒரு யோசனை இருந்தது, ஏன் ரிப்பீட்டர்ஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ரிப்பீட்டர்ஸ் அப்படின்றப்ப என்னன்னா, இந்த மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயங்கர கோலோட வருவாங்க. அவங்க வந்து 1 year ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த 1 year ஸ்பெண்ட் பண்றோங்கிற அந்த ப்ரெஷர், பெரிய ப்ரெஷர். அந்த 1 yearல கிளியர் பண்ணணும். ஏன்னா 1 year எக்ஸ்ட்ரா படிக்கிறாங்கல்ல. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வேற ஃபீல்டு போயிடுவாங்க. இவங்க ரியலி அப்ரிஷியேட் பண்ணி தான் ஒரு கோலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட், லைக் இந்த IAS எக்ஸாம், குரூப் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு வெயிட் பண்ணி ஸோ இதை வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோலோட ப்ரெஷரோட, ஏன்னா 1 year எக்ஸ்ட்ரா போயிட்டு அந்த இயர் கிளியர் பண்ண முடியாட்டி அடுத்து வர்றவங்க வீட்டுக்கு வர்றவங்களாம் கேட்பாங்க, என்ன பையன் என்ன பண்ணுறான்,
பொண்ணு என்ன பண்ணுறாங்க, இன்னும் ஏன் வெயிட் பண்ணி படிச்சு ப்ரெஷர் கொடுப்பாங்க வர்றவங்களும். ஸோ இந்த ப்ரெஷர்லாம் தாண்டி இந்த வழியெல்லாம் தாண்டி வரணும். ஸோ அதனால் அவங்க என்னன்னா ஒரு பயங்கரமான ஒரு கோலோடு வருவாங்க. அப்படின்றப்ப அந்த ரிப்பீட்டர்ஸ்க்கு கரண்ட் பேட்ச் கம்பேர் பண்ணுறப்ப ரிப்பீட்டர்ஸ்க்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கலாம். ஏன்னா we know the quality of our teachers, நல்ல டீச்சர்ஸ், நல்ல டீம். ஸோ இதை வந்து ரிசல்ட்டாக மாற்றணும், நல்லாவே மாற்றலான்னு எனக்கு தெரியும். ஆழ்மனது சொல்லுது, சப்கான்சியஸ்குள்ளே இது நல்லா பண்ண முடியும். 2019 நான் பிளான் பண்ணுறேன் ரிப்பீட்டர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 16லேருந்து நிறைய இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 19ல் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு பிளான். அப்போ பார்த்தா கொரோனா எஃபெக்ட் அந்த இது வந்துருச்சு. கொரோனா வந்ததுனால ஸ்டார்ட் பண்ண முடியல. 19ல் ஸ்டார்ட் பண்ண பிளானு 19 போயிடுச்சு. 2020, 2021, 2022, 2023யும் முடிஞ்சிருச்சு. அதை வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு நிறைய ஒர்க் பண்ணணும். நல்ல குவாலிட்டி இருக்கு, பட் நம்பர் ஆஃப் ரிசல்ட்ஸ் நிறைய அங்கே தான் கொடுக்க முடியும். நல்லா தெரியுது. கரண்ட் பேட்சே கொடுக்குறோம், ரிப்பீட்டர்ஸ் கண்டிப்பாக கொடுக்க முடியும், நல்லா தெரியுது. பட் அதற்கான மொமெண்டம்னு ஒன்று இருக்குது. நம்ம லைஃப்பில் ஒரு மொமெண்டம் ஒன்று கிடைக்கும், அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். அது எப்போ கிடைக்கும்னு தெரியாது, ஆனால் அது கிடைக்கும். அது வந்து என்ன இத்தனை இயர் வெயிட் பண்ண வச்சது. கரெக்டாக அந்த 2023 பேட்சில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு டவுட், சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், கரண்ட் பேட்ச் தான் ரிசல்ட் கொடுத்துருக்கோம். 16லேருந்து நிறைய இன்ஸ்டியூட்ஸ் நிறைய இருக்குது. 2016லேருந்து எக்கச்சக்கமான இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது நிறைய. ஸோ என்னடா நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, அவங்களாம் ரிசல்ட் நிறைய கொடுத்துருப்பாங்க, அங்கே தான் போவாங்க. கெம் சொல்யூஷன்ஸ் மேலே ஹோப் வச்சு வரமாட்டாங்க. ஏன்னா எங்கள்கிட்ட ரிசல்ட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ரிசல்ட்ஸ் வந்து கம்மி. வர்ற பேரண்ட்ஸ் வந்து என்கொயரி பண்ணுவாங்க, உங்க இந்த வருஷம் எத்தனை பேர் போனாங்க, மெடிக்கல் எத்தனை பேர் போனாங்கன்னா 6-7 பேர் தான். ஏன்னா நாங்கள் we are doing only for current batch. ஸோ அந்த ப்ரெஷர் என்னடா பண்ணுறது, அட்மிஷன் நம்பி வரணும். பட் நமக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் இருப்பாங்க பேரண்ட்ஸ், அவங்க கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவாங்க கெம் சொல்யூஷன்ஸ் போங்க நல்லா பண்ணுவாங்க. பட் அந்த ரிப்பீட்டர் பண்ணும்போது பேரண்ட்ஸ் நிறைய யோசிப்பாங்க. ஏன்னா 1 இயர் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஒரு ஸ்கூல் சேர்க்கும் போதே 11th 12th சேர்க்கும் போதே நிறைய யோசிக்கிறோம். ஸோ 1 இயர் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்ற அந்த ப்ரெஷர் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேரண்ட்ஸுக்கு பயங்கரமாக இருக்கும். ரொம்ப யோசிப்பாங்க, ரிப்பீட்டர்ஸ் போடுறதுக்கு பயங்கரமாக யோசிப்பாங்க. ஏன்னா 1 இயர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஏன்னா அதெல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாமே யோசிப்போம் இல்லையா. ஸோ அந்த ஒரு இதெல்லாம் யோசிப்பாங்க. அது ஒன்று இருக்குது. யார் நிறைய ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் என்ன நம்பி இந்த கெம் சொல்யூஷன்ஸை நம்பி வந்தாங்க, ரியலி தேங்க்யூ. ஏன்னா அதுக்கு அந்த நம்பிக்கை வரணும் இல்லையா. இப்போ தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். 33 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க மொத்தமாக. ரிப்பீட்டர்ஸில் 33 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்தாங்க. லாஸ்ட் இயர் வந்து நம்ம கெம் சொல்யூஷன்ஸில் ஜாயின் பண்ணாங்க. பட் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து சொல்லுவோம், நாங்கள் வந்து கோச்சிங் நல்லா இருக்கும், நல்லா பண்ணுவோம், டெமோ அட்டன் பண்ணுவாங்க. ஆனால் என்கொயரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100+, பட் அட்மிஷன் போட்டது 33 தான். ஸோ நாங்கள் ஒரு ஹோப், பயங்கர ஹோப் எங்கள் மேலே. ஏன்னா நாங்கள் சப்ஜெக்டில் வந்து அப்பையிலேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம், டீச்சிங் ஸ்கில் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு ஹோப் வந்து பயங்கரமாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த 33 ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா பேரண்ட்ஸுக்கும் தெரியும், டெய்லி டெஸ்ட்னு ஒன்று. இந்த டெய்லி டெஸ்ட் வந்து எங்கேயுமே வைக்க மாட்டாங்க. இந்த டெய்லி டெஸ்ட் வச்சு டெய்லி டெஸ்ட் எழுதுவாங்க. ஸோ அதில் நல்லா ப்ராக்டிஸ் ஆகி அந்த டெஸ்ட் ஃபியரே அவங்களுக்கு போயிடுச்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 33 ஸ்டூடெண்ட்ஸில் மொத்தமாக 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து above 600 எடுத்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்தது, பயங்கர பிரச்சனை. ஸோ அந்த பிரச்சனையிலையுமே நம்ம ரிசல்ட் வந்து பெட்டர் தான். ஏன்னா அந்த 33ல் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, நம்ம சைடு எஃபர்ட் வந்து பயங்கரமாக பண்ணோம். இதில் ஃபர்ஸ்ட் மார்க் வந்து 695 வந்தது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது ஃபர்ஸ்ட் மார்க் 695 அப்படின்றதையும் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு 18 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் எய்டட் கவர்மெண்ட் காலேஜ் போயிருக்காங்க. ஸோ அது வந்து ஹாப்பியாக இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லாஸ்ட் இயர் என்ன பண்ணோமோ அந்த டெய்லி டெஸ்ட், ஸோ அதை இந்த இயர் பண்ணுறோம். லாஸ்ட் இயர் அட்மிஷனை விட இந்த இயர் 3 மடங்கு அதிகமாகிருக்கு. 100 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இயர் இருக்கிறாங்க. ரிப்பீட்டர்ஸ் மட்டும் 100 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஏன்னா அந்த ரிசல்ட் எங்களோட ஸ்டாஃபோட ஹார்ட் ஒர்க், ஸ்டூடெண்ட்ஸோட ஹார்ட் ஒர்க், அதெல்லாம் வந்து அதுக்கு வந்து ஈடு இணையே கிடையாது.
பல ப்ரெஷர், பல டென்ஷன் எல்லாத்தையும் தாண்டி இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்டாஃப் வந்து நாங்கள் ஜஸ்ட் சப்போர்ட் தான் பண்ணோம். இதில் ஸ்டூடெண்ட்ஸோட எஃபர்ட் தான் நான் சொல்லுவேன். ஸ்டூடெண்ட்ஸோட எஃபர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வர முடியாது. பல ஸ்ட்ரகிள்ஸ், ஏகப்பட்ட பிரச்சனை, அவங்களுக்கு பல ப்ரெஷர் இருக்கும். நமக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, அவ்வளோ ப்ரெஷரையும் தாண்டி நல்ல ஸ்கோர் பண்ணாங்க. இன்னைக்கு நல்ல காலேஜ் போயிருக்காங்க எல்லாருமே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எம்சி இப்போ இருக்க பிரச்சனையில் எம்எம்சி கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா அவ்வளோ பிரச்சனை, கட் ஆஃப் எகிரிடுச்சு. 2 ஸ்டூடெண்ட் எம்எம்சி. அதில் அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ எம்எம்சி நல்ல காலேஜ் எல்லா டிஸ்ட்ரிக்டும் போயிருக்காங்க. புதுக்கோட்டை, கரூர், அரியலூர், தஞ்சாவூர், ஸோ நாகப்பட்டினம், இந்த மாதிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நிறையா போயிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த இயர், வரக்கூடிய இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே பண்ணுறாங்க. எக்ஸலண்ட்டாக பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த டெய்லி டெஸ்ட்டை நாங்கள் விடலை. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த டெய்லி டெஸ்ட்ன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. டெய்லி நாங்கள் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணணும். டெய்லி அவங்களுக்கு ஓஎம்ஆர் ஒன்று தனியாக கொடுக்கணும். கொஸ்டின்ஸ் நாங்கள் வந்து எப்போதுமே கொஸ்டின்ஸ் வந்து வெளியிலேருந்து செட் பண்ண சொல்ல மாட்டோம். இந்த கொஸ்டின் செட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து டீச்சர்ஸே ஓனாக எழுதுவாங்க. பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர், பேஸ்ட் ஆன் என்சிஆர்டி புக். என்சிஆர்டி புக்கை வச்சு நல்லா உட்காந்து எழுதிட்டே இருப்பேன் கொஸ்டின். ஏன்னா எப்படி கேட்பாங்க, ஒரு கொஸ்டின் செட் பண்ணுறவர் என்ன பண்ணுவாருன்னா, நீட் எக்ஸாம் கொஸ்டின் செட் பண்ணுற ஒரு டீம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்ப்பாங்க. நாட் ஒன்லி நீட், ஜேடபிள்யூ கொஸ்டின்ஸ் பார்ப்பாங்க. ஜேடபிள்யூ கொஸ்டின் அதுவும் என்டிஏ தான் எடுக்கிறாங்க. எல்லா கொஸ்டின்ஸையும் பார்த்துட்டு என்சிஆர்டி வச்சு எழுதுவாங்க. அசர்ஷன், ரீசன், அதை வச்சு எழுதும்போது இன்னும் திங்க் பண்ணுவாங்க, எப்படியெல்லாம் ட்விஸ்டடாக கேட்கலாம். அப்போ ஒரு கொஸ்டின் செட் பண்ணுறவரோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத நாங்கள் யோசித்து அவரோட மனநிலைக்கு வந்து, அது எப்போ எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிரும். ஒருத்தர் எப்படி கொஸ்டின் செட் பண்ணுறாரு, அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, ஓ இப்படி கேட்குறாரு, ஓ இப்படி யோசிக்கிறாரு, நம்மளும் இப்படி யோசிக்கணும், இது இப்படி யோசிக்கலாம், அப்போ இப்படி யோசிக்கணும், அடுத்து கொஸ்டின் எடுக்கிறோம், இது இப்படி கூட கேட்பாரு. ஸோ இதெல்லாம் வச்சு நாங்கள் எழுதுகிறோம். ஒரு சில இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில் கொஸ்டின் செட் பண்ணிடுவாங்க. காசு கொடுத்தோம் அப்படின்னா, கொஸ்டின் இன்னைக்கு குமுலேட்டிவ் டெஸ்ட் இருக்குது, இதுதான் சிலபஸ்னா கொஸ்டின் பேங்க் அப்படியே வந்துடும். சென்னையில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது, அதர் ஸ்டேட்லேருந்து வரும். பட் அவங்களுக்கு நம்ம மேலே கேர் இருக்குமா? இருக்காது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம மேலே கேர் இருக்கும். பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், நமக்கு தான் அதிகமான கேர் இருக்கும். அவங்க வந்து இந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம கண்டிப்பாக இந்த இயர் மெடிக்கல் எக்ஸாமில் பாஸ் பண்ண வைக்கணும்னு நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. சான்ஸே கிடையாது, நினைக்க மாட்டாங்க. இது மாதிரி கெம் சொல்யூஷன்ஸ்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, அவங்கள நம்ம நல்லா கொண்டுட்டு வரணும்னு அவங்க நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. அதனால தான் we prepared our own questions. நாங்களே ப்ரிப்பேர் பண்ணுவோம். இது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, கஷ்டமான விஷயம். இதை வந்து நாங்கள் பண்ணுவோம். அது மாதிரி ஒரு டெய்லி டெஸ்ட் கூட கேன்சல் ஆனது கிடையாது. இந்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 180 டெய்லி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டோம். குமுலேட்டிவ் டெஸ்ட் எக்கச்சக்கமாக, ஒன்று கூட கேன்சல் ஆகாது. ஒரு செலிப்ரேஷன் ஒன்று வைப்போம், ஃபேர்வெல் டேன்னு ஒன்று வச்சோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அன்னைக்கு கூட டெய்லி டெஸ்ட் வச்சோம். அன்னைக்கு கூட டெய்லி டெஸ்ட் வச்சோம். டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் வச்சோம், அன்னைக்குமே வந்து டெய்லி டெஸ்ட் நடந்தது. பசங்க ஒரு சில பேர், சார் இன்னைக்கு டெஸ்ட்டா? ஆமாம் டெஸ்ட் இருக்கு, எல்லா நாளுமே நடந்தது. ஸோ இதில் ஒரு சில கரண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. கரண்ட் பேட்ச்லே நம்ம டைஅப்பில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் எக்ஸாமில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும் போயிருக்காங்க, கவர்மெண்ட் எய்டட் காலேஜும் போயிருக்காங்க. ஸோ அதுவுமே கிரேட் அச்சீவ்மெண்ட். கரண்ட்லேயே படித்து போகிறதும் கிரேட். ஏன்னா ப்ரெஷர், பல ப்ரெஷரை தாண்டி ஜெயிச்சிருக்காங்க. ரிப்பீட்டர்ஸ்க்கும் பல ப்ரெஷர் இருக்குது, அதையும் தாண்டி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஹாப்பி டு see all of you. Thank you. And this is a time to felicitate our doctors. So we request our students to come along with your parents. And I request Mr. Jasai Melvin to come along with your parents. Jasai Melvin got selected in MMC Chennai.
I request Jasai Melvin's parents to Adania medal. Hi everyone. ஹாப்பியாக இருக்குது. பேரண்ட்ஸை ப்ரௌடாக ஃபீல் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை, தேங்க்ஸ் மட்டும்தான். நம்பி வந்தேன், நம்பிக்கையை கைவிடாமல் என்னை காப்பாற்றி விட்டுட்டாரு. Thank you, Melvin. And I request Nadira Adina with your parents. Adina got selected in Green Park Medical College. முதல்ல எல்லா சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா வந்து அவங்க தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பக்காவாக இங்கே பண்ணாங்க. அதனால தான் என்னால் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சிச்சு. தேங்க்யூ உங்களுக்குலாம். Good evening everyone. Really, when I came to நான் இங்கே வரப்போ கெம் சொல்யூஷன் வரப்போ சாரதம் ஃபஸ்ட்டு பார்த்தவொடனே ஃபஸ்ட்டு கேள்வி சி இஸ் வீக் இன் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. நீங்கள் அவளை வந்து நல்லா இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். சார் டெஃபினட்டாக இது பண்ண முடியும் சார், நீங்கள் நம்பி வாங்க அப்படின்னு சொன்னார். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா சி காட் தி கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஸ்கோர்ட் அ வெரி ஹை மார்க்ஸ். தேங்க்யூ சார். அதேமாதிரி ஃபிசிக்ஸ் சார், மேத்தமெட்டிக்ஸ் சார் நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. கெமிஸ்ட்ரி சார், பயாலஜி சார், இவங்க சார் மோட்னி சார், எல்லாம் விக்னேஷ் சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஸோ ஐ ஆம் டீன் ஆஃப் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ ஐ ஹவ் காட் டு மெனி ஃபங்க்ஷன்ஸ், பட் to be very proud to attend this function as my daughter got a medal from this Chem Solution. Thank you sir. Thank you for the things. Thank you. So next we invite Afsana Begum along with your parents. Got selected in Karur Medical College. ஹலோ எவ்ரிவன். எல்லாத்துக்கும் இருக்கிற ப்ரெஷரை விட எனக்கு அதிகமான ப்ரெஷர் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து 2020 12th முடித்தேன். ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் அதை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு வந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணனால தான் இங்கே வர முடிஞ்சிச்சு. ஸோ அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இங்கே வந்திருக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து மோட்டிவேட் பண்ணனாலையும் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். Niharika to come along with their parents. Niharika got selected in MMC Chennai. தேங்க்யூ சார் ஃபார் ஆல் யுவர் எஃபர்ட்ஸ். நாங்கள் எஃபர்ட் போட்டதோட சார் தான் நிறைய எஃபர்ட் போட்டாங்க. அவங்களால தான் நாங்கள் இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ரொம்ப தேங்க்யூ சார். நான் இங்கே வரும்போது ரொம்ப இதாக தான் யோசித்தேன். சரி எப்படி இது பண்ணுவாங்கன்ட்டு. 1 year பிரேக் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் வந்து வேணான்னு சொன்னேன். அவங்க சித்தி தான் ரொம்ப இது பண்ணாங்க, இப்படியாவது படித்து ஆகணும், படிக்க வச்சிடலாம். அவங்க சித்தியோட சப்போர்ட்டு தான், ஃபுல் சப்போர்ட்டு. நான் எனக்கு விருப்பமே இல்லை, வேணாம் பிரேக் எடுக்க வேணாம், 1 year இதாகுது, நம்ம வேறு ஏதாவது இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணி விட்டுடலாம் அப்படி தான் நான் ரொம்ப இது பண்ணேன். இருந்தாலும் கேட்கல. அதுக்கும் ரொம்ப விருப்பு தான் பாப்பாக்கும். கண்டிப்பாக படித்தே ஆகணும், 1 year நான் கண்டிப்பாக இது பண்ணுறேம்மா, எனக்கு கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படி சொல்லும் போது அப்புறம் சாரை வச்சு தான் நான் இது பண்ணேன். பரவாயில்ல, அவங்க சப்போர்ட் இல்லைன்னா இந்த அளவுக்கு நான் வந்திருக்க முடியாது எனக்கு முன்னால். தேங்க்யூ சார் எல்லாத்துக்கும். And I request Jayashree to come along with your parents. Jayashree got selected in Pudukkottai Government Medical College. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லா சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ நீங்கள் இல்லைன்னா என்னால் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. நான் ஏதாச்சும் ஒரு எக்ஸாமில் மார்க் கம்மியானாலும் கூட நீங்கள் அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலான்னு மோட்டிவேட் பண்ணுவீங்க ரொம்பவே. ஸோ உங்களோட மோட்டிவேஷனால தான் சார் எனக்கு இப்போ காலேஜ் கிடச்சிருக்கு. ரொம்பவே தேங்க்யூ சார். And I request Shafika Banu to come along with her parents. Got selected in Ariyalur Medical College. Give memento to Shafika Banu. ஹலோ எவ்ரிவன்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். டெய்லி அவ்வளோ மோட்டிவேட் பண்ணுவீங்க நீங்கள். இதனால தான் என்னால் கண்டிப்பாக இந்த அளவுக்கு வர முடிஞ்சிச்சு. ரொம்ப தேங்க்ஸ். எவ்வளோ தான் மார்க் லோ ஆனாலும் மோட்டிவேட் பண்ணி எப்படியாவது அச்சீவ் பண்ண முடியும் என்னை விட அதிகமாக நம்பி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. இதில் கண்டிப்பாக கெம் சொல்யூஷன்லாம் பாசிபிளே இல்லை இந்த இடத்துல நான் நினைக்கிறது. ரொம்ப தேங்க்ஸ். I request Nishandini got selected in Pudukkottai Government Medical College. Please encourage them. ஹலோ எவ்ரிவன். ஆக்சுவலி ரொம்ப தேங்க்ஸ் சார் எல்லாருக்கும். நான் 2021 பாஸ்ட் அவுட். ஸோ ஆல்ரெடி 2 இயர்ஸ் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் ரிப்பீட் பண்ணேன். அங்கே பெருசாக எனக்கு வந்து ஃபோக்கஸ் கிடைக்கல, புரியவும் இல்லை கான்செப்ட்ஸ்லாம். இங்கே வந்துட்டு எனக்கு எல்லா கான்செப்ட்ஸே தெளிவாக புரிய வச்சாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி மெயினாக ரொம்ப லேக் ஆச்சு. இங்கே வந்து நல்லாவே புரிஞ்சிச்சு கெமிஸ்ட்ரி. மாடல் எக்ஸாம்லலாம் வந்துட்டு மார்க்ஸ் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக வந்துட்டு கம்மியாக வரும், அதிகமாக வரும். அப்போல்லாம் வந்து சார் நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க, ஒவ்வொரு தடவை கூப்பிட்டு பேசுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. நிஷாந்தினி இந்த பொண்ணு வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறப்ப அது எப்படி சொல்கிறதுனா, ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு அவங்களுக்கு வந்து கிடைக்கல, கொஞ்சம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா, அந்த ஒரு இதோட வந்தாங்க. ஷி வாஸ் கேப்பபிள், வெரி கேப்பபிள். அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு ஒரு நல்ல இன்ஸ்டியூட் அமைஞ்சிருந்தா ஃபர்ஸ்ட் இயரே கிராக் பண்ணியிருப்பாங்க நீட். ஸோ இது வந்து காடோட கிரேஸ் நான் சொல்லுவேன். அவங்கள கூட்டிகிட்டு வந்தது யாருன்னா அவங்க பெரியப்பா, அவருக்கு தான் நீ தேங்க் பண்ணணும். ஏன்னா வந்து இந்த பொண்ணோட மிகப்பெரிய ஆம்பிஷன் வந்து டாக்டர் ஆகுறது. ஸோ இதுக்காக பயங்கர போராட்டம். கடைசியாக என்ன பண்ணுறது, வேறு ஏதாவது இன்ஸ்டியூட் போகலாமா, எம்பிபிஎஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது சித்தா இந்த மாதிரி ஏதாவது போகலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு வந்தாங்க. இந்த பொண்ணு ஆனால் பயங்கர ஹார்ட் ஒர்க்கர். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நிறைய ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி வேற ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து படிச்சுட்டு வரும்போதே இவ்வளோ கேப்பபிளாக இருக்காங்க, எப்படி இவங்க கிளியர் பண்ணாமல் இருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம இன்ஸ்டியூட் வந்தாங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு நல்ல ஸ்கோரோட எம்பிபிஎஸ் சீட் வாங்கி கொடுத்துருவோம். நீ வந்து டிசர்வ்டு, கண்டிப்பாக வந்து இதுக்கு நீ டிசர்வ்டு தான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நிஷாந்தினிக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் சீட் கிடைக்கிறதுக்கு நாங்கள் எங்கள் டீம் வந்து ஒரு சின்ன பார்ட் தான், அவங்களோட ஹார்ட் ஒர்க் தான். இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. யார் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பாப்பா ஃபஸ்ட்டு சேர்க்குறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தோம், எங்கடா படிக்க போதா என்னன்ட்டு. அப்புறம் சாரை பார்த்தோன்னு ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சுது. சரி சார் தான் பிள்ளைக்கு ஒரு எதிர்காலத்தை காமிக்க போகிறாரு அப்படின்னு வந்து கெம் சொல்யூஷன் வந்து ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துச்சு. நான் இன்னுமே யாராக இருந்தாலும் கெம் சொல்யூஷன் ரெக்கமெண்டேஷன் பண்ணணும்னு ஒரு முடிவாக இருக்கிறேன். நான் யாராக இருந்தாலும் கொண்டு வந்து கெம் சொல்யூஷன் சார் எப்படியாவது கொஞ்சம் உயர்த்தி கொடுக்கணும். ரொம்ப சிரமப்படுறாரு, செலவெல்லாம் ரொம்ப எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணாரே தெரியல, அந்த அளவுக்கு இருக்கிறாரு. இது வந்து நான் ரொம்ப பேஷனாக பண்ணிட்டு இருக்கேன். இதில் தான் எனக்கு ஹாப்பி. I request Ram Prasad to come along with your parents. Got selected in Madurai Medical College, Madurai. குட் ஈவினிங் ஆல். தேங்க்ஸ் டு மன்சூர் சார், எனில் சார், விக்னேஷ் சார். ஆக்சுவலாக வந்து எங்கள் அப்பாவோட மிகப்பெரிய ஆம்பிஷன் ஒரே ஒரு சன். எப்போதுமே இவனை பற்றி தான் யோசிப்பார், எப்போதுமே இவனை பற்றி தான் பேசுவார். அந்த அளவுக்கு இவனை எப்படியாவது பண்ண நினச்சார். அவரோட எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். I request Divya Janani. Divya Janani got selected in Nagapattinam Medical College. ஹலோ எவ்ரிவன். எனக்கு இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இவங்களால் மட்டும்தான் என்னால் இங்கே வர முடிஞ்சது. அப்புறம் எங்கள் அம்மா அப்பாவோட சப்போர்ட், இது இல்லாமல் என்னால் இங்கே வரவே முடியாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. Next, I request Kalpana to come over with your parents. Kalpana got selected in PSP Medical College. ஹலோ எவ்ரிவன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா சாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. அவங்களோட எஃபர்ட்ஸ்னால தான் இந்த அளவுக்கு வந்து என்னால் கிராக் பண்ண முடிஞ்சது நீட்டு. தேங்க்யூ சார். தேங்க்யூ.
I request Yoshika Princey to come along with your parents. Yoshika Princey got selected in St. Peter's Medical College, Hosur. ஹாய் எவ்ரி ஒன். இப்போ நான் இங்கே ஒரு பிலீஃபோடு வந்தேன், இந்த மாதிரி நீட்டில் ஒரு நல்ல ஸ்கோர் வாங்கணும்னு சொல்லிட்டு. அது நிறைவேறினதுக்கு காரணம் நம்ம டீச்சர்ஸ் எல்லோரும் தான். அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் ஹார்ட் ஒர்க்கிங்காகவும் இருந்தாங்க. டெய்லி டெஸ்ட்லேருந்து தொடங்கி குமுலேட்டிவ் டெஸ்ட்டு, கிளாஸில் எங்களுக்கு ஏதாச்சும் ஃபெசிலிட்டிஸ் தேவைன்னா கூட பண்ணித்தரதுலேருந்து ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தாங்க. டீச்சர்ஸோட ஹெல்ப்னால தான் இப்படி ஒரு இடத்துல நாங்கள் நிற்கிறோம். தேங்க்யூ சார். அப்புறம் என்னோடய பேரண்ட்ஸோட சப்போர்ட்ஸ்னால தேங்க்யூ. குட் ஈவினிங். அதாவது நான் சிட்டியில் தான் இருக்கேன். நான் ஒரு அரௌண்ட் 30 இயர்ஸ் அங்கே இருக்கேன். நம்ம கெம் சொல்யூஷனுக்கும் என்னுடைய வீட்டுக்கும் ஜஸ்ட் 200 மீட்டர்ஸ் தான். அப்படி சொல்லி இருக்கிற நான் மேம்போக்கம் அந்த போர்டை படிச்சிருக்கேன். டெய்லி அந்த முத்திரையை சேர்த்துக்கிட்டு அந்த என்னுடைய வெஹிக்கிள் போவோம். டிரைவர் இருப்பாரு, நான் அந்த சைடு அப்படி பார்ப்பேன். கெம் சொல்யூஷன், ஐ தாட் சம் சொல்யூஷன் கெமிக்கல் ப்ராடக்ட்னு அப்படி நினச்சிட்டு போயிட்டேன். அடுத்த லைனை நான் பார்க்கல. டெய்லி இந்த பாப்பாவை என்னுடைய பொண்ணை கொண்டு போய் இன்னொரு ஃபேமஸ் இன்ஸ்டியூஷனில் விடுறேன். அதே சீனில் தான் டெய்லி நான் நின்று போகிறேன். அப்போ 11th 12th படிக்கிறாங்க. 2 இயர்ஸ் பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். இப்போ நான் ரிப்பீட் பண்ணுறேன் டேடி அப்படிங்குது. ரிசீவ் பண்ணிடுவீங்களா? நான் பண்ணுறேன் அப்படின்னு. சரி வா சொல்லிட்டு ஏடா அதுவே செலக்ட் பண்ணி இங்கே ஒரு சென்டர் இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெமோ கிளாஸ் பண்ணாங்க. கொட்டதை விடுங்கன்னு சொன்னால் சரின்ட்டு எங்கன்னு பார்க்குறேன். என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கெம் சொல்லி இதைத்தான் நம்ம நான் 2 வருஷமாக பார்த்துருக்கேன். ரொம்ப நாளாக பார்த்துருக்கேன். இங்கே ஒரு ஆமாம் அடுத்த என்ன பார்த்தா தான் எனக்கு அது புரிஞ்சு. ஸோ நம்ம அதை கரெக்டாக படிக்கலைங்கிறத பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க நம்முடைய ஆசிரியர்கள். அப்போது உள்ளே போனாங்க. நீ விட்டு போக சார். நாங்கள் பாப்பாவே முடிச்சு நடந்து போயிட்டு நடந்தே வந்துடும். 4 days அட்டம்ப்ட்டு 3ஆவது நாள் கிளாஸ் நானே சேர்ந்துக்கிறேன். இல்லை சார் நான் சேர்ந்துக்கிறேன்னு பாப்பா அக்செப்ட் பண்ணிச்சு. இல்லாட்டி நான் ஆஃபீஸ் போட்டேன், நீங்கள் பணத்தை கட்டிடுங்க அப்படின்னுச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அப்படின்னா இல்லை நான் அவங்க உருவாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிச்சு எங்கள் பாப்பா. ஸோ அந்தளவுக்கு ஒரு 3 daysல ஒரு ஸ்டூடெண்ட் வருது அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு பாட்டை கொடுக்கக்கூடியவங்க நம்முடைய ஆசிரியர்கள். அவங்களுடைய 3 சப்ஜெக்டை சிறப்பாக பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய பணியை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நம்ம சார் சொன்ன மாதிரி 2016 அப்புறம் அவங்களுடைய கனவு கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக அந்த நீட் எக்ஸாம் கிராக் பண்ணுறது ஒவ்வொரு வருஷமுமே அந்த கட் ஆஃப் ஏறிட்டு போயிடுது. ஃபர்ஸ்ட் இயர் வரும்பொழுது பிசிக்கு 330, இப்போ 620. என் டாக்டருக்கு வரும்போது 620. நான் ரெக்கமெண்ட் ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் சேர்த்து விட்டு அவருடைய சன்னுக்கு சேர்க்கும் பொழுது பாண்டிச்சேரியில் சேர்த்தாரு. 32 lakhs கட்டி சேர்த்துருக்காரு. அந்த பணத்தை நான் தான் சொல்லி திருப்பி மிரட்டி வாங்கி கொடுக்கலாம். அந்த இன்ஸ்டியூஷனில் திருப்பி வித்ட்ரா பண்ணி அவர் திருப்பி நீட்டில் அவருக்கு சீட்டு கிடச்சி கீழ் பக்கத்தில் படிக்கிறார். அவர் 4th year இந்த வருஷம் இன்டர்ன்ஷிப் முடிக்கிறார். இப்போ நான் நினச்சேன் நம்ம பிள்ளைங்க வரதுக்குள்ள என்ன ஒரு 100 250 மார்க் தான் கூட போகணும்னு நினச்சேன். ஆனால் இந்த வருஷம் அரௌண்ட் 60 550லேருந்து 620க்கு போயிடுச்சு. அப்போ போகும்பொழுது நமக்கு அதையும் நாங்கள் பிரேக் பண்ணுவோம், கிராக் பண்ணுவோம் அப்படிங்கிறத எம்எம்சியில் 2 மாணவர் இருக்கிறாங்க. இந்தியாவின் நம்பர் 1 தமிழ்நாட்டுடைய நம்பர் 1 இன்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம இன்ஸ்டியூஷன்லேருந்து 2 பேர் போயிருக்காங்கும் போது அது ஆசிரியர்கள் மிகப்பெரிய பெருமை. சாரை தான் நான் இன்ஸ்டியூஷனில் பார்த்துருக்கேன். டைரக்ட் சாரை தெரியும். மற்றபடி ரெகுலராக சாரை தான் பார்ப்பேன், வேறு யாரையும் பார்க்குறதில்ல. சார் ப்ளீஸ் மேடம். ஸோ நான் யோசிக்காவை பற்றி சொல்லியே ஒன்றும் இதை நான் சொல்லணுமா வேண்டாமா எனக்கு தெரியல. ஆனால் நான் சொல்லுவேன். ஏன்னா டாப்பராக எதிர்பார்த்த ஒரு ஸ்டூடெண்ட், பயங்கர டிசர்வ்டு 700க்கு மேலே எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி எக்ஸாமுக்கு முந்தின நாள் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனதுனால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. மற்றபடி 605 நல்ல ஸ்கோர். நல்ல மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. சென்ட் பீட்டர்ஸ் அப்படின்றது ஒரு நல்ல காலேஜ், அங்கே சீட் கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஓகே, தேங்க்யூ. Adil Hussain to come along with your family. Adil Hussain got selected in Melmarpur Adiparasakti College. Good evening to one and all gathered here. Thank you sir. Last time வரைக்கும் நீங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணி இவ்வளோ மார்க் எடுக்க வச்சிங்க, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவேட் பண்ணிங்க. தேங்க்யூ மேம், சார் எல்லாருமே. சாதிக் சார், மேக்ஸ் சாராக இருந்தாலுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். என்னால் முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவேட் பண்ணி என்னை. Thank you. I request Harihara Sudan to come along with your parents. Harihara Sudan got selected in PSP Medical College, Kanchipuram. குட் ஈவினிங் எவ்ரி ஒன். நான் இந்த இன்ஸ்டியூட்டில் ரொம்ப சைலண்டான பையன். எல்லோரும் சொன்ன மாதிரி எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. கடைசியில் சீட்டு கிடைக்காதுன்னு நினச்சிட்டேன். கடைசியில் எப்படியோ பிஎஸ்பியில் ஜாயின் பண்ணிட்டேன்.
தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்சுவலாக இந்த இன்ஸ்டியூட் பற்றி ஒரு 2 வார்த்தை பேசி தான் ஆகணும். ஒரு இன்ஸ்டியூட் தான் வந்து ஃபைனலாக என் பையனுக்காக சேர்க்கறதுக்காக நான் முடிவு பண்ணி வச்சுருந்த ஒரு இடம். இங்கே தான் படிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தான். இங்கே பார்த்து முடிச்ச பின்னாடி சின்ன நெருடல் மனசுக்குள்ளே இருந்தது. சரி, இன்னொரு இன்ஸ்டியூட்டுக்கு போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு தில்லைநகர் போகிறதுக்காக நான் வண்டி எடுத்துகிட்டு போகிறோம், நானும் என் பையன் எல்லாரும். அப்போ அந்த லெஃப்ட் அந்த டேப் ஆம்புலன்ஸ் திரும்பும்போது யதார்த்தமாக மேலே பார்க்குறோம் கெம் சொல்யூஷன்ஸ் நீட் அகாடமி அப்படின்ற ஒரு போர்டை பார்த்துட்டு, சரி இங்கே ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, நம்ம போய் பார்க்கலாம். ஆனால் நான் ஏற்கனவே பேசியிருந்த இன்ஸ்டியூட்டில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, வந்து எல்லாருமே ஸ்டாஃப்ட்ட தான் நான் பேசிட்டு வரேன் இது வரைக்கும். ஸ்டாஃப்ட்ட பேசும்போது அவங்க எல்லாருமே வந்து நாங்கள் நல்லா நடத்துவோம், நாங்கள் செய்வோம், எங்களோட டைரக்டர் அங்கே இருக்கார் இங்கே இருக்கார் இப்படி தான் சொல்லி நாங்கள் பேசிட்டு வந்திருக்கோம் எல்லா இன்ஸ்டியூட்லேயுமே. அப்போ சரி இந்த இன்ஸ்டியூட்லேயும் போய் பேசிட்டு வந்துடும், இது வரைக்கும் பார்க்காத ஒரு புது இன்ஸ்டியூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறோம். ஜஸ்டிஸ் சார் தான் இருக்கார் மேலே, அவர்கிட்ட தான் நான் பேசுனேன். எனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல அவருக்கு. எதையுமே மறக்க மாட்டார் போல இருக்கு, சப்ஜெக்ட் மட்டும் எல்லாத்தையுமே மறக்க மாட்டார் அவர். அதே மாதிரி பசங்களையும் வந்து மறக்காத அளவுக்கு சொல்லி கொடுத்து வச்சிருக்காரு. பாப்பா படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது தப்பா படிச்சிட்டானா இவன் தூக்கிட்டு இருக்கிறத கூட சொல்றான், தப்பா படிக்கிற கெமிஸ்ட்ரி இப்படி வரும் அப்படின்றான், அந்த அளவுக்கு சொல்லி வச்சிருக்கான். சாப்பிட போய் கேட்டோன்னா சார் தான் சொன்னார், நான் தான் டைரக்டர், நான் தான் கெமிஸ்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு உண்மையிலேயே நம்பிக்கை வந்தது. ஏன்னா ஒரு இன்ஸ்டியூட்டை வந்து ஓனாக வச்சு நடத்துகிறவங்களுக்கு அந்த இன்ஸ்டியூட்டை எப்படி வளர்க்கணுன்றது கட்டாயம் அவங்களுக்கு ஒரு வெறி இருக்கும். ஏன்னா நான் ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறப்ப எந்த அளவுக்கு நான் அந்த கம்பெனிக்காக உழைப்பேனோ அந்தளவுக்கு அவருடைய இன்ஸ்டியூட்டையும் பசங்களை டெவலப் பண்ணுற நினைப்பாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதனால தான் நான் வந்து இங்கே சேர்க்கறதுக்கு இமீடியட்டாக ஒத்துக்கிட்டேன். தம்பி கூட கேட்டான், எப்போ அங்கே போகணும்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பாப்பாவும் கேட்டான், அப்பா இன்னொரு தில்லைநகர் போகணும்னு சொன்னேன். அந்த பிள்ளைக்கு என்னன்னா வந்து அங்கே ஒவ்வொரு சுற்றி பார்க்கணுன்ற ஒரு ஆசை இல்லைன்னா இதுவே போதும். அவருடைய வார்த்தைகள் எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. நான் இங்கேயே சேர்த்தெல்லாம் முடிவு பண்ணிவிட்டு இங்கே அப்படியே ரிட்டர்ன் பேக் டு ஹோம். அந்த இன்ஸ்டியூட் இங்கே நடந்துக்கிட்ட இன்ஸ்டியூட் வந்து அடுத்தடுத்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் வந்து சிம்பிளி சார் இல்லைம்மா இன்னொரு இடத்துல சேர்த்துறோம், நாங்கள் வந்து வரல, அப்படி எதனால சேர்க்கலை எங்கள்கிட்ட அப்படின்றது 1000. ஏன்னா அந்தளவுக்கு இந்த இன்ஸ்டியூட்டில் பேசி முடிச்சிட்டேன் நான். இல்லைம்மா நாங்கள் சேர்த்துட்டோம்னு சொல்லி முடிச்சிடறேன் நான். ஸோ என்னோட நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு என் பையனை உருவாக்கி கொடுத்துருக்காரு. எந்த அளவுக்கு அப்படின்னா இவன் வந்து 8th 9th படிச்சுட்டு இருந்து ஏதாவது ஒரு ஸ்கூலில் போய் என் பையனை சொல்லி அது மெடிக்கல் காலேஜ் சேர்ந்துட்டேன்னு சொன்னால் யாருமே இன்றைக்கி நம்ப மாட்டாங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த அளவுக்கு வந்து படிப்பில் ஆர்வமாக இருப்பான். ஆனால் வந்து இந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட கொண்டு வர்றதுக்கு அவனை மோல்டு கொண்டு வந்தது சார் தான். அவர் தான் செஞ்சுருக்கார் இந்த வேலையை. கண்டிப்பாக அவருக்கு வந்து நிச்சயமாக ஆசிய பேரண்ட் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நான் ஒரு மருந்து கம்பெனி வச்சு மருந்தில் டாக்டரையே பார்த்து நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கேட்டு ஒரு மெடிக்கல் ரெப்பாக இருந்து இன்றைக்கி ஒரு மருந்து கம்பெனி வச்சுருந்துக்கிட்டு இருந்தாலும் கூட டாக்டரை டிபெண்ட் பண்ணி தான் என்னோடய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல என் பையன் ஒரு டாக்டர் ஆகணும். Devabala to come along with your parents. Devabala got selected in Gardner Medical College, Chidambaram. லைக் என்ன சொல்கிறதுன்னு தெரில. கடைசி வரைக்குமே நான் இதாக தான் இருந்தேன். சார் ரொம்ப மோட்டிவேட் பண்ணார். கடைசி வரைக்குமே என்னை கொண்டு வந்து இங்கே நிற்க வச்சுருக்கிறதுக்கு ஆல் கிரெடிட்ஸ் டு ஆல் சார். Thank you. And I request Ganesharathinam to come along with your parents. Ganesharathinam got selected in Annapurna Medical College, Salem. I request Ganesharathinam parents to give a medal to you. எனக்கு வந்து எல்லா டீச்சர்ஸுமே ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களோட மோட்டிவேஷன் மட்டும்தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்துச்சு. தேங்க்ஸ் டு எவ்ரி டீச்சர். தேங்க்யூ. குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஐ ஷுட் ரொம்ப தேங்க்ஸ் டு ஆல் த டீச்சர்ஸ். கெம் சொல்யூஷனோட பாண்ட் வந்து எனக்கு 2017 இருக்குது. ஏன்னா 2017 மேமோட ஃபர்ஸ்ட் பையன் இங்கே தான் படித்தான். ஃபர்ஸ்ட்டு பையன் அவன் டாக்டர் MBBS கவர்மெண்ட் காலேஜ். இப்போ பிஜி பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ 2வது பையன். அதனால் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பையன் வந்து கரண்ட் பேட்ச்சில் கிளியர் பண்ணுவான். அவங்க அண்ணனும் கரண்ட் பேட்ச், 2 பேருமே கரண்ட் பேட்ச். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 பசங்களையும் டாக்டர் ஆக்கிட்டாங்க. எப்போதும் பேசிகிட்டே இருப்பாங்க ஃபோன் பண்ணி. ஃபுல் அண்ட் ஃபுல் பசங்க மேலே அவ்வளோ கேர் எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கும். கேட்டுகிட்டே இருப்பாங்க இவனை பற்றி. இவனுக்கு தெரியாது அது. ஏதாவது மொபைல் ஒன்றா கூட சார் சொல்லுங்கள் சார், நான் சொன்னேன் ஏதாவது சொல்கிறான் சார் சொல்லுங்கள் சார். ஏன்னா கரண்ட் பேட்ச் பசங்க வந்து கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சீரியஸ்னஸ் இருக்காது, கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக தான் இருப்பாங்க. ஸோ அது வந்து சொல்லுவாங்க, அடிக்கடி பேசுவாங்க, ரொம்ப கேர் எடுத்து பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ 2 பசங்களுமே டாக்டர் ஆனதில் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. And I request Sabaiswaran
to come along with your parent. Sabarish Varma got selected in Government Dental College and Hospital, Kochi. எல்லாருக்கும் ஹாய். ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு சாருக்கெலாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் நான். எல்லா சாருக்குமே ஃபஸ்ட்டு இது அம்மா அப்பாவில் வர முடியல. சொன்னது என்னென்னா ஃபஸ்ட்டு சீட்டு கிடச்சோன்னா சொன்னது என்னென்னா போய் இன்ஸ்டியூட்டில் சார்ட்டெல்லாம் எல்லாட்டையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னது தான். எல்லா சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுறாக்கா எல்லாருக்கும் தேங்க்ஸ். And I request Yogeshwar got selected in Sivaraj Medical College. இந்த பையன் வந்து ஆக்சுவலாக வரும்போதே எல்லா பசங்களும் நான் டாக்டர் ஆவேன் எம்பிபிஎஸ் போகணுன்ட்டு வருவாங்க. இவன் வரும்போதே தெளிவாக நான் சித்தார்த்தா சார் போகிறேன்ட்டு வந்தான். ஏன்டா அப்படின்னா இல்லை சார் எனக்கு அந்த ஃபீல்டு தான் ஃபேமிலி தாத்தா எனக்கு அதில் தான் போகணும். ஏன்னா ஃபேமிலி அந்த ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னா அதே மாதிரி அச்சீவ் பண்ணிட்டான். அந்த இதை அச்சீவ் பண்ணான். அவனோட கோல் அச்சீவ் பண்ணிட்டான். அவன் என்ன கோலுக்காக வந்தாலும் அதை அச்சீவ் பண்ணிட்டான். எல்லாருக்கும் வணக்கம். நல்லா பாட்டு பாடுவோம். ஒரு பாட்டு பாடிடுறேன். சூப்பராக பாடுவான். ஒரு பாட்டு பாடிடுறேன். நீ பேசாட்டி பரவாயில்ல, பாட்டு மட்டும் பாடு. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் எனக்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்த்த கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கை வார்த்தை நிற்குது. ஓ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் எல்லா ஸ்டாஃப்க்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் ஷார்ட் டியூரேஷன் டைமில் தான் படித்தேன். ஒரு 4 to 5 months தான் படித்தேன். மார்க்கும் ரொம்ப கம்மியாக தான் செக்யூர் பண்ணேன். இவங்க இல்லைனா அது கூட நான் பண்ணியிருப்பேனான்னு தெரியல. அண்ட் கடைசியாக என்னோடய அப்பா தான் எனக்கு ஒரு யானை படம். அவர் இல்லைனா நான் இங்கே இல்லை. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். தம்பி சொல்கிற மாதிரி நான் யானை மாதிரி இருக்கேன்னு யானை படம் நினச்சிடாதீங்க. நான் பூனை படம் தான். யானை படம் பூரா இந்த கெம் சொல்யூஷனுக்கு தான் அந்த பெண்ணு. ஐயா சொன்ன மாதிரி நான் படித்தேன், அவ்வளோதான். எனக்கு இதை பற்றி ஆயுர்வேதிக் பற்றி நாலேஜ் கிடையாது. நம்ம பக்கத்தில் துறையூர் தான் எங்களுக்கு நேட்டிவ். ஒரு 125 வருஷமாக என் கடை இருக்குது. படிக்காமே நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ படித்து அப்படின்ட்டு ஒரு சின்னோண்டு ஒரு ஃப்ளாஷு. சரி படித்து ஒருத்தர் டாக்டராக இல்லை இந்த இடத்துல வந்து சீட்டில் பிளேஸ்மெண்ட் ஆகி நம்மளோட சர்வீஸ் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் தான் பையனை சேர்க்கலான்னு ஆசைப்பட்டேன். சரி நம்ம தான் தப்பு பண்ணிட்டு இருக்கோம். அவனை வருஷத்தை நம்ம உடம்புனால அவனுக்கு வருஷம் பாஸ் ஆகிட்டு இருக்கு, அவன் பாஸ் ஆக மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு இன்ஜினியர் சேர்த்துக்கிறியா ஒரு டாக்டர் புரியா அப்படின்னேன். எனக்கு ஒரே ஒரு ட்ரீமு, எனக்கு கோட் போடணும், என்னை விட்டுருங்க அப்படின்ட்டான். கோட்டு போட வச்ச பெருமை எனக்கு கிடையாது, கெம் சொல்யூஷன் தான். தேங்க்யூ கெம் சொல்யூஷன். And I request Karthik Raj along with your parent. Karthik Raj got selected in NIT Trichy. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷனால தான் என்னால் இதை அச்சீவ் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக இந்த பையன் வந்து கரண்ட் பேட்ச்சில் நம்ம டைப் பண்ண ஸ்கூலில் படித்த பையன்தான். ட்ரிச்சி என்ஐடி போகிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இந்த இயர் ட்ரிச்சி என்ஐடியில் அவன் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்கான். ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. I request Rahul Kadir to come along with your parent. Rahul Kadir got selected in the NIT Trichy. Apparently very medal to him. தேங்க்யூ சார். நீங்கள் கொடுத்த கேர், சப்போர்ட், உங்களோட டீச்சிங் இதெல்லாம் இல்லைனா இங்கே நான் இல்லை சார். ரொம்ப நன்றி சார். அது மாதிரி இந்த பையனுமே நம்ம டைப் பண்ண ஸ்கூல்லேருந்து கரண்ட் பேட்ச்சில் ட்ரிச்சி என்ஐடி. I request Abhishek to come along with your parent. Abhishek got selected in the NIT Trichy. குட் ஈவினிங் டு ஆல். எல்லாரும் சொல்கிற மாதிரி நானும் நர்வஸாக தான் இருக்கேன், என்ன பேசுகிறேன்னு தெரில. ஸோ ஆஸ் அ காமன் பாய் நானும் என்ன பண்ணணும்னு டிசைட் பண்ணேன்னா 11th நம்ம இன்ஜினியரிங் போகணுன்னு மட்டும் தான் டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எனக்கு பேசிக்காக ஜே கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் ஐடியாவே இல்லை.
ஃபஸ்ட்டு நான் ஸ்கூல் சேர்ந்தப்போ அங்கே இருந்த டைப் வந்து கெம் சொல்யூஷன்ஸ் தான். ஸோ அங்கேருந்து வந்த ஸ்டாஃப்ஸ் தான் வந்து ஜெயினா என்ன, அதுக்கு ப்ரிப்பரேஷன் எப்படி கரெக்டாக பண்ணணுன்ற ஒரு நாலேஜ் எனக்கு கொடுத்தாங்க. அதனால தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அது மூலமாக ஜெய் கிளியர் பண்ணேன். இன் பிட்வீன் எனக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு, அகாடமிக்ஸோ இருக்கட்டும், லைஃப்லேயே இருக்கட்டும். அப்போ எல்லாமே வந்து எனக்கு கூட சப்போர்ட்டாக இருந்தது ஸ்டாஃப்ஸ் தான் ஃபுல்லாக. அவங்க சப்போர்ட் இல்லைனா நல்லா கிளியர் பண்ணி வந்திருக்க முடியாது ஜெய். ஸோ இன் பர்சனல் எல்லா ஸ்டாஃப் பற்றி சொல்லணுன்னா, இங்கே சார் எனக்கு கெமிஸ்ட்ரி எடுத்தாங்க. ஒரு ஸ்டாஃபாக மட்டும் இல்லாமல் ஆஸ் அ பிரதராக எனக்கு வந்து ஒரு எல்லா சப்போர்ட்டுமே பண்ணுவாங்க. அண்ட் ஜஸ்டிஸ் சார் லெசன்ஸுமே அவ்வளோ கிளியராக எடுத்தாங்க. வர்ற எல்லா டைமே வந்து எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க கோல் அச்சீவ் பண்ணுன்ற ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் சாதிக் சார், வேறு மாதிரி ஒருத்தர் மேக்ஸ் இவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமான்னு எனக்கு தெரியாது. அவருனால தான் மேக்ஸ் என்னால் படிக்க முடிஞ்சிச்சு. அண்ட் நெக்ஸ்ட் சொல்லணும்னா எழில் சார் வந்து என்ன வந்து ஜெய் கிளியர் பண்ணியிருந்தாலும் நான் ஒரு பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ நான் என்ன தான் பயாலஜி படித்தாலும் உன்னால் ஜெய் கிளியர் பண்ண முடியும்டா தம்பி அப்படின்னு எனக்கு மோட்டிவேஷன் கொடுப்பாரு எப்போவுமே. எனக்கு மட்டும் இல்லை, என் கிளாஸில் இருக்க சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே மோட்டிவேஷன் கொடுப்பாரு சார், உங்களால் ஜெய் கிளியர் பண்ணி போக முடியும்னு. அந்தளவுக்கு ஒரு அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பாஷா சார். ஒரு மனுஷன் கிளாஸில் எப்படி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபயராக இருக்கணும்னா சார் கிளாஸை பார்த்தா கற்றுக்க முடியும். அவர் கிளாஸ்லையும் ஒரு நாள் தூக்கம் வராமல் ஃபுல் கான்சன்ட்ரேட்டாக கவனிக்க முடியும். ஸோ சார் மட்டும் வந்தாலே போதும், கிளாஸே ஃபயராக தான் இருக்கும், மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ நான் முன்னாடி ஒரு டெஸ்ட்டில் ஒரு கம்மியாக மார்க் குறைஞ்சாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு இது போய் பிரச்சனை சார் அப்படின்னு அவரை தான் போய் டேரெக்டாக நான் அப்ரோச் பண்ணுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு க்ளோஸ் பாண்டடான சார். ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ ஃப்ரீயாக மூவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து எனக்கு அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா தம்பி, நீ போகலாம், என்ஐடி கிளியர் பண்ணுற ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு மோட்டிவேஷனாக இருந்தது சார் தான். ஸோ தேங்க்யூ டு ஆல். நீங்கள் எல்லாமே இந்த பையனுமே கரண்ட் பேட்ச்ல திருச்சி NIT. I request Yashwant to come along with your parent. Yashwant got selected in IIIT Kottayam. குட் ஈவினிங் எவ்ரிவன். ஸோ இங்கே நிற்கிறதே எனக்கு வந்து ஒரு அவார்டு மாதிரி தான். பிகாஸ் நான் இந்த ஜேர்னி வந்து பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போக வேண்டியவன். லைக் 11th 12th டைப் கெம் சொல்யூஷன்ஸோடு இருந்துச்சு. பாதியிலே நிறையா வாட்டி டிமோட்டிவேட் ஆகிருக்கேன். ஸோ சரி நம்ம போர்டு மட்டும் பார்த்துக்கலாம், எதுக்கு ஜெய் நமக்கு அப்படின்னு நிறைய வாட்டி விட்டுருக்கேன். 2 பேர் இல்லை, எல்லாருமே வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க, உன்னால் முடியும்டா நீ பண்ணுறா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் வந்து எனக்கு பெருசாக தெரிஞ்சதில்லை. பட் அவங்க சொன்ன ஒரு எஃபெக்ட் வந்து எனக்கு நீ தெரியுது. ஸோ அதுக்கு தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். இங்கே வந்து சார் சொல்லுவார், நீயும் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கடா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் கிரெடிட் எதுவுமே 1% கூட நான் எடுத்துக்க மாட்டேன். இங்கே நிற்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த கிரெடிட்டு. இங்கே இருக்கவங்களுக்கும் சரி, இங்கே இருக்கவங்களுக்கும் சரி, இவங்களுக்கு மட்டும்தான் கிரெடிட்டு. இதில் சார் சொன்னால் கூட நான் 1% கூட எடுத்துக்க எனக்கு விருப்பம் இல்லை. நல்ல டிசர்வ்டான ஸ்டூடெண்ட் தான், சூப்பராக படிப்பான், எக்ஸலண்டாக படிப்பான். IIIT போயிருக்கான், அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, கரண்ட் பேட்ச்லேயே போகும். எல்லாருக்கும் வணக்கம். இவரை பற்றி சொல்கிறேன். இவர் தான் வந்து இவரோட ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச். பொதுவாகவே வந்து முன்னாடி 12th ஆல்ரெடி போய் படித்தவங்க 11th 12th ஒரு போகிறப்ப வந்து இவரெல்லாம் வந்து அந்த ரெகுலர் ஸ்டூடெண்ட் தான் தெரியாது. இவர் 10th படிக்கிறப்ப இவர் தான் ஃபஸ்ட்டு பேட்ச், 11th ஃபஸ்ட்டு பேட்ச் இவர் தான், 12th இவர் தான் ஃபஸ்ட்டு பேட்ச். ஸோ இவங்க எல்லாமே இப்போ இவங்க வெளியில் வரப்போ இவங்க தான் ஃபஸ்ட்டு பேட்ச் 12th முடிச்சுட்டு வெளியில் வராங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு எப்படி இருக்கு, டீச்சிங் எப்படி இருக்குன்னு எங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் தான் வந்து. ஸோ இதில் கெம் சொல்யூஷன் வந்து இதில் வந்து ஜாயின் ஆனப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி தெரியல எங்களுக்கு. பட் 11thலேயே ஒரு ஆஃப்த ஒரு இது போகிறப்ப எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு, வந்து நல்லா பண்ணுவாங்க அப்படின்ட்டு வந்து. 12th வரப்பெல்லாம் வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் நல்லாவே இருந்தது. ஆக்சுவலி வந்து ஒரு NIT போக வேண்டிய ஸ்டூடெண்ட்டு இப்படியெல்லாம் இப்போ கோட்டையம் கேரளா. ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும். லைக் இப்போ நான் காலேஜில் வந்து எனக்கு இங்கே நான் படித்த சில கான்செப்ட்மே காலேஜில் வருது. ஸோ இப்போ அதெல்லாம் கொஞ்சம் வந்து இங்கே நடத்துகிற அளவுக்கு எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்போலாம் எனக்கு இங்கே நடத்துனவங்க தான் எனக்கு ரிமைண்ட் ஆவாங்க. சார் ஃபிசிக்ஸ் சார் இவ்வளோ அழகாக செமிகண்டக்டர்ஸ் தான் சொல்லியிருந்தாரு, அங்கே இவ்வளோ சொல்லி தர மாட்டாங்களேன்னு தருவோம். ஸோ அந்தளவுக்கு இங்கே ஃபேக்கல்ட்டி வந்து அவ்வளோ நல்லா இருக்காங்க. ஸோ அங்கே போனால தான் இவங்களோட அருமை எனக்கு தெரியுது, இவங்க எவ்வளோ நல்லா நடத்துகிறாங்கன்னு. ஸோ தேங்க்யூ. அடுத்து வந்து என்னோட டீச்சர்ஸை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக ஒரு ஐலாண்டில் ஒரு சின்ன பையன் ஒரு ஸ்கூல் படிக்கிறான், 5th ஸ்டாண்டர்ட் வந்து படிச்சுட்டு இருக்கான் சின்ன பையன். அப்போ அந்த 5th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்க்கு அந்த டீச்சர் ஹவு பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. பறவைகள் வந்து எப்படி பறக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்படி சொல்லி கொடுக்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கவனிக்கிறாங்க. பட் அந்த பர்டிகுலர் அந்த ஸ்டூடெண்ட் மட்டும் எந்திரிச்சு, சார் நீங்கள் நடத்துறது எனக்கு ஒன்றுமே புரியலை சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரில அப்படின்னு அந்த டீச்சர்கிட்ட அந்த ஸ்டூடெண்ட் வந்து சொல்கிறாப்புல. அப்போ சொல்கிறப்ப
அந்த டீச்சர் என்ன இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லாமல் கடலுக்கு கூட்டு போகிறார். ஏன்னா அது ஒரு ஐலாண்ட்னால அந்த தீவு கூட்டு போய் எப்படி வந்து அந்த பேர்ட்ஸ்லாம் பறக்குதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, காமிக்கிறார் லைவாக. இப்படிதான் பறக்குது, ஸோ இதுதான் ரெக்க, இந்த எனர்ஜி யூஸ் பண்ணி தான் அது பறக்குதுன்னு சொல்லி பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு செம்மையாக புரிஞ்சிருச்சு. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அப்போ தான் ஒரு எய்ம் வருது, நம்மளும் பறக்கணும், நம்மளும் இதே மாதிரி பறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எய்ம் வருது. ஸோ அவர் யாரும் இல்லை, நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை ஏன் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, அந்த டீச்சர் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை தம்பி திரும்ப ஒரு தடவை அந்த பேர்ட்ஸ் எல்லாம் அந்த இதில் வரைஞ்சி இதுதான் ரெக்க இப்படி தான் பறக்குதுன்னு சொல்லியிருந்தா கூட அது வந்து அவருக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரியல, ஓரளவு புரிஞ்சிருக்கும் தெரியல, எய்ம் வந்திருக்குமான்னு தெரியாது. லைவாக கூட்டிகிட்டு போய் அந்த ரிஸ்க் எடுத்த அந்த டீச்சர் பேர் நான் சொல்லியாகணும், சிவசுப்ரமணிய ஐயர் அப்படிங்கிற அந்த டீச்சர் வந்து நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் அங்கே காமிச்சதுனால தான் இப்படி ஒரு ஜென்யூன் பர்சன் நம்மளால் பார்க்க முடியுது. கிரேட் அச்சீவ்மெண்ட், மிகப்பெரிய ஜீனியஸ். ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஸ்டூடெண்டோட லைஃப்பை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற இது யார்கிட்ட இருக்குது அப்படின்னா டீச்சர்கிட்ட தான் இருக்குது. அதுதான் எங்கள் கெம் சொல்யூஷன்ஸ் டீச்சர்ஸ் ரியலி நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். இப்போ ஃபிசிக்ஸ் சார் எடுத்துட்டோம்னா, ஃபிசிக்ஸ் சார் வந்து ஸோ டாக்டர் மன்சூர் சார் இப்போ டாக்டரேட் முடிச்சிருக்காங்க ஃபிசிக்ஸில். இப்போ வந்து இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் இன்சார்ஜாக இருக்கேன், சார்ட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன்னா இன்ன வரையும் எதுவுமே முடியாதுன்னு சொன்னது கிடையாது. 2013 என் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ கெம் சொல்யூஷன்ஸில் ஃபுல் டைம் ஃபேக்கல்ட்டியாக அவ்வளோ இன்னைக்கு எங்கள்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமான்னு நானே என்னாலே முடியாது, என்னாலே இப்படி ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமான ஹார்ட் ஒர்க், எது சொன்னாலும் செஞ்சிருவார், பயங்கரமா ஒர்க் பண்ணுவார். ஸ்டூடெண்ட் மார்க் குறைஞ்சிட்டு இம்ப்ரூவ் பண்றேன் சார், நான் கொண்டுட்டு வரேன், ஈவன் அவன் ரொம்ப லோ லெவல்ல இருந்தா கூட அவனை கொண்டு வருவோம் சார் அப்படிம்பார். அந்த அளவு ரொம்ப டெடிகேஷனான ஒரு ஃபேக்கல்ட்டி மன்சூர் சார். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா விக்னேஷ் சார் என்னோட ஸ்டூடெண்ட். நான் வந்து பிஷப் ஹீபர் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் அந்த நெட் எக்ஸாம் செட்டு கேட் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கேன். கிளியர் பண்ணிட்டு நான் வந்து பிஷப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ சார் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்னா பிரில்லியண்டான ஒரு ஸ்டூடெண்ட், ரொம்ப ரொம்ப பிரில்லியன்ட், சூப்பராக கெமிஸ்ட்ரி எடுக்கிறாரு, அவ்வளோ ஃபீட்பேக்கு, எக்ஸலண்டாக பண்ணுறாரு. நான் கூப்பிட்டேன் சார் வந்து நான் கூப்பிட்டேன், இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி அடுத்து ஒரு ஸ்டாஃப் எடுக்க போகிறேன், வந்து ஜாயின் பண்ணுப்பா அப்படின்னா. இல்லை சார், நான் வந்து அவ்வளோ டேலண்ட்டு டீச்சிங் ஃபீல்டில், எங்கள் அப்பா பண்ணுற பிஸ்னஸ் நான் பார்க்கணும் சார் அப்படின்னாரு. அப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரியல, வந்தார். வந்து கெம் சொல்யூஷன்ஸில் வந்தாப்புல வந்து அப்படியே ஒன் பை ஒன்னாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணது தான். இல்லைனா இவ்வளோ பெரிய டேலண்ட்டும் வந்து இன்றைக்கி இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமா அப்படின்றது தெரியாது. அதெல்லாம் சொல்கிறேன், நமக்குள்ள உள்ள திறமையை யாராவது கண்டுபிடிச்சி நம்மள்ட்ட சொல்லுவாங்க, உன்ட்ட இந்த அளவுக்கு திறமை இருக்குன்னு யாராவது சொல்லுவாங்க. ஏன்னா நான் பார்த்தேன், அப்சர்வ் பண்ணேன், என் ஸ்டூடெண்ட் நான் அப்சர்வ் பண்ணேன். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ என்னோட கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதே மாதிரி அடுத்து இப்போ டீம் நான் டெவலப் பண்ணணும். ஃபிசிக்ஸு இப்போ 2 பேர் இருக்காங்க, சுகுமார் சார், மிஸ்டர் மன்சூர் சார், அது மாதிரி இவருக்கு கொண்டு வரும். அடுத்து வந்து மேக்ஸ் சார், சாதிக் சார், இவர் வந்து நமக்கு பேக் போன், கெம் சொல்யூஷன்ஸோட பேக் போன். இங்கே நடந்துட்டு இருக்க இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே மிகச்சிறப்பா எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான். ஃபுல் டைமாக இப்போ என் கூட தான் இருக்காங்க, ஃபுல் சப்போர்ட். கிளாஸும் எடுத்துக்குவார், இதையும் பார்த்துக்குவார், எல்லாத்தையும் ரொம்ப சூப்பராக அமைதியாக ஹேண்டில் பண்ணிடுவார். ரொம்ப பேசவே மாட்டார், ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார். ஸோ அடுத்து மிஸ்டர் எழில் சார் வந்து 2019 கெம் சொல்யூஷன்ஸில் இருக்காங்க. ஸோ ரொம்ப அமைதியான ஒரு ஃபேக்கல்ட்டி, ரொம்ப டெடிகேஷன். அவரை பற்றி சொல்லணும்னா அந்த டைமிங்கு வர்றதில் அடிச்சுக்கவே முடியாது. 9 மணிக்கு கிளாஸ்னா 9 மணிக்கு வந்து இருப்பார், 8:55 சார் இருப்பார். அந்த டைமிங் ப்ளஸ் கிளாஸஸ் எடுக்கிறது செம்ம எக்ஸலண்ட்டாக எடுப்பார், நல்லா சொல்லி தருவார். பாட்னி தான் சார் எடுக்கிறாரு. இப்போ டைமிங் அந்த ஒரு டீச்சருக்கு அது ரொம்ப முக்கியம். இந்த டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஸ்டூடெண்ட் லேட்டாக வந்தால் ஸ்டூடெண்டோட மார்க் அஃபெக்ட் பண்ணும், டீச்சர் லேட்டாக வந்தாலும் ஸ்டூடெண்டோட மார்க் அஃபெக்ட் பண்ணும். ஒரு டீச்சர் வந்து ஒரு ரிசல்ட், ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா வரணும்னா டீச்சர் ஒழுங்காக இருக்கணும், ஸ்டூடெண்ட் மட்டும் ஒழுங்காக இருந்தால் பத்தாது, 2 பேரும் ஒழுங்காக இருந்தால் தான் மார்க் வரும். அதே மாதிரி சுகந்தி மேம் வந்து
2014லேருந்தே இருக்காங்க கெம் சொல்யூஷன்ஸில். பாட்னி ஜுவாலஜி ரெண்டுமே ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ மேம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக எடுப்பாங்க. பயாலஜி அவ்வளோ கிளியராக அந்த வந்து பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மோட்டிவேட் பண்ணுற விதம், அவங்க அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படியே அந்த அவங்க கூட அப்படியே ஒன்றிடுவாங்க, அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. கிளாஸ் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸ்டூடெண்ட் வந்து அந்த அவங்க பயாலஜி தான் ஈஸியாக படிச்சிடலாம் அந்த தாட் இருக்காது. மேம் கிளாஸ் எடுத்தாங்கன்னா நான் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கேன், ரொம்ப ரொம்ப நல்லா கவனித்து நல்லா வேற எந்த இதுவும் இருக்காது, அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கிளாஸ் அவ்வளோ இதாக கவனிப்பாங்க. அந்தளவுக்கு கிளாஸஸ் நல்லாயிருக்கும், நல்லா டெடிக்கேஷனாக கிளாஸஸ் எடுப்பாங்க. அடுத்து மிஸ்டர் சுகுமார் சார் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக பழக்கம். பட் கெம் சொல்யூஷன்ஸில் இந்த இயர் தான் ஃபுல் டைமாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்ஸ் சார் மன்சூர் சார் கூட சார் இருக்காங்க. 2 பேர் தான் இந்த தடவை ரிப்பீட்டர்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க. மன்சூர் சார் ஃபுல்லாக தியரி ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சார் ப்ராப்ளம்ஸ் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ இதுதான் எங்களோட டீம். ஸோ எனக்கு அடுத்து என்ன ஆசை அப்படின்னா, இப்போ லாஸ்ட் இயர் நீட்டில் 33 ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாங்க. ஸோ நீட்டுக்கு தான் ரிப்பீட்டர்ஸ் வர்றாங்க. லாஸ்ட் இயர் 33 இருந்த ஸ்ட்ரென்த் இந்த தடவை 100 ஆயிருக்கு. இந்த தடவை நல்ல ரிசல்ட் கொடுத்து ஸோ நல்ல ஒரு இதுக்கு கொண்டுட்டு வரணும். ஸோ அதுதான் என்னோட எய்மாக இருக்குது. அந்த ஒரு எஜுகேஷன்னால தான் எதையுமே மாற்ற முடியும். அந்த எஜுகேஷன் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து எனக்கு பல விதத்தில் சப்போர்ட்டிவாக இருந்தது நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ். அந்த டைப்பிங் அந்த பொண்ணு, ஆமாம் ஸோ இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் டைப் பண்ணுறது இந்த பொண்ணு தான். எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க, முடிச்சுட்டாங்க. இப்போ கெமிஸ்ட்ரி வர்றப்போ டைப்பிங் ஜஸ்ட் தெரியும் தான் வந்தது. கெமிஸ்ட்ரி பாண்டு, அந்த பாண்டு ஆர்கானிக்கில் போடுவோம்ல, செம்ம ஸ்பீடாக எது கொடுத்தாலும் இன்ன வரைக்கும் சார் முடியாதெல்லாம் சொன்னதே கிடையாது. எந்த ஒர்க் கொடுத்தாலும் அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு. அருமையாக எக்ஸலண்ட்டாக எந்த ஒர்க் கொடுத்தாலும் பண்ணும். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உன்னோட ஒர்க்கில் அவ்வளோ டெடிக்கேஷனாக அவ்வளோ சூப்பராக பண்ணுற, எக்ஸலண்ட்டாக பண்ணுற. எனக்கு அதுவும் ஸ்பீடாக, எனக்கு டைப் கொஞ்சம் ஓரளவு தான் சார் தெரியும்ட்டு வந்த பொண்ணு ஸ்பீடாக பண்ணுது. எவ்வளோ கொடுத்தாலும் எவ்வளோ நேரம் கொடுத்தாலும் பண்ணும். அந்தளவுக்கு ரொம்ப டெடிக்கேஷனாக பண்ணோம். கெம் சொல்யூஷன்ஸ் லாஸ்ட் இயர் 33 ஸ்டூடெண்ட்ஸும் வச்சுருந்தோம். கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் ஒரு 4 ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. பாய்ஸ் ஹாஸ்டலில் ஒரே ஒரு பையன் இருந்தான் லாஸ்ட் இயர். அவனுக்கு மட்டும்தான் அந்த ஹாஸ்டல். அவன் ரணில் விக்ரமன், அவன் இன்னைக்கு வரல. அவனும் கவர்மெண்ட் இது போயிட்டான், எய்டட் காலேஜ். அவன் கதை கேட்டிங்கன்னா 3 வருஷம் 2 வருஷமோ 3 இயர்ஸோ மதுரை. அவன் யூடியூப்பில் பார்த்துட்டு வந்தான். இந்த இயர் அவனுக்கு கிடச்சிருக்கு, அவன் ரொம்ப ஹாப்பி. அந்த பையனுக்கு தனியாகவே இருப்பான் ஹாஸ்டலில், தனியாகவே. அவனுக்குன்னு தனி வீடு. 50,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்து, அவன் ஒரு ஆளுக்காக 50,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்து தனி வீடு பிடிச்சி அவனை தங்க வச்சு அவனுக்கு 2 கொடுத்து கரண்ட் பில் கட்டி சாப்பாடு கொண்டு போய் கொடுப்போம். அந்த லாஸ்ட் இயர். இந்த இயர் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ஹாஸ்டலில் 15 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பாய்ஸ் ஹாஸ்டல் தனியாக, கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் 35 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ தனியாக வச்சுருக்கோம். ஸோ தனித்தனியாக வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு ரெசிடென்ஷியல் அகாடமி மாதிரி கொண்டுட்டு வர்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹாஸ்டல் கிளாஸஸ் எல்லாமே ஒரே இடத்துல பண்ணுற மாதிரி முடிஞ்ச அளவு பண்ணுவோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுவோம். நல்லா பண்ணி கொடுக்கணும். மேம் தான் வார்டனாக இருக்காங்க ஹாஸ்டலில். ஸோ நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல டெடிக்கேஷனாக பார்ப்பாங்க. ஸ்டடி ஹவர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இயர் தான் எங்கள் இதில் ஜாயின் பண்ணாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் வார்டன் தேவையில்லை. இல்லை லாஸ்ட் இயர் இருந்ததே 4 ஸ்டூடெண்ட் தான். சமைக்கிற அம்மா தான் வார்டன் லாஸ்ட் இயர். இந்த இயர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் க்ரோத் ஆகிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகும், அதான் நிலைக்கும் கடைசி வரைக்கும். ரொம்பலாம் க்ரோத் ஆக வேண்டாம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். அதில் ஒரு ஹாப்பி. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வர்ற ஸ்டூடெண்ட்ஸை நல்லா சொல்லி கொடுத்து
அவங்க டிசர்வ்டாக இருந்தாங்கன்னா அவங்கள ஏமாத்திடக்கூடாது. அவங்களோட டிசர்வ்டு அப்படின்னா அவங்க 650க்கு டிசர்வ்டுனா அதை எடுக்க வச்சிடணும். அதுதான் என்னோட டார்கெட்டாக இருக்குது. அதை வந்து பண்ணலான்னு தான் இருக்கேன். அதை வச்சு தான் இந்த இயர் முதற்கொண்டு எல்லாமே அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதையுமே யோசிக்கிறது கிடையாது. வர்றவங்களுக்கு சிறப்பாக பண்ணணும், அதுதான் என்னோட எய்மாக இருக்குது. மேம் வந்து இந்த இயர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அட்மினாக இருக்காங்க. அட்மின் ஒர்க்கு ரொம்ப டெடிகேஷன், அவ்வளோ டெடிகேஷனாக அவங்களோட ஒர்க்கு ரொம்ப பரபரப்பாகவே இருப்பாங்க. அவங்களோட ஒர்க்கு வந்து பக்காவாக பண்ணுவாங்க. தேங்க்யூ மேம். இவர் மாதிரிலாம் ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. வாங்கண்ணே, இவரை மாதிரி ஒரு உழைப்பாளியை நான் பார்த்ததே இல்லை. சீரியஸாக சொல்கிறேன். எனக்கு ஒரு வேலை சொன்னால் எனக்கு இந்த வேலை தெரியாதுன்னே சொல்ல மாட்டார். எல்லா வேலையும் பார்ப்பாரு. பார்க்குற வேலைக்கு ரொம்ப ரொம்ப நியாயமாக காசு வாங்குவார். அவ்வளோ டெடிகேஷனாக ஒர்க் பண்ணுறாரு. அதான் நம்மளை சுற்றி உள்ளவங்க நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருப்போம். எந்த ஒர்க்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே வந்து நிற்பார். ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் கெம் சொல்யூஷன்ஸில். அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாரு. ரொம்ப தேங்க்யூண்ணே. அவங்க வேலையை மிக மிக சிறப்பாக பண்ணுவாங்க, சொல்ல வேண்டியதே இல்லை. இந்த கதவு கொண்டு தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் பக்காவாக க்ளீனிங் ஒர்க், இங்கேயும் சரி ஹாஸ்டல்லையும் சரி பக்காவாக ஒர்க் பண்ணுறாங்க. மணப்பாறையிலேருந்து வர்றீங்க, மணப்பாறையிலேருந்து வர்றாங்க, ஃபுல் டைம் இங்கே தான் இருப்பாங்க. ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போவாங்க. ஸோ அந்தளவுக்கு டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம அதனால தான் இவ்வளோ தூரம் எல்லாம் பண்ண முடியுது. இப்போ ஒரு நீட் ரிசல்ட் வருதுன்னா அது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸ்டூடெண்ட்டு, டீச்சிங் ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப், இல்லை பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருக்குல்ல, அவங்க மோட்டிவேட் பண்ணணும். ஸ்ட்ரகிள் ஆகுறப்ப, மார்க் குறையிறப்ப கவலைப்படாத, அடுத்த டெஸ்ட்டில் வரலாம், ஏன் கவலைப்படுற, 300 மார்க் எடுத்தால் 300 ஏன் எடுத்திருக்க அப்படின்லாம் கேட்காம அடுத்து 350 எடு, அடுத்து 400 எடு, கொஞ்சம் கொஞ்சமாக வா, அவசரப்படாத, வந்துடலாம். இந்த மாதிரியான மோட்டிவேஷன்லாம் நிறையா கொடுப்பாங்க. பேரண்ட்ஸ் மோட்டிவேஷன் இது எல்லாமே இருக்குது. எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. I request our director to give it for our staff members. அனைவருக்கும் வணக்கம். எமது கெம் சொல்யூஷன் மையத்தினுடைய 1ஆம் ஆண்டு சாதனையாளர்கள் விருது வழங்கும் விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் எனது மற்றும் எங்களுடைய ஆசிரியர் குழுவின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மற்றும் இந்த விழாவை சிறப்பித்த மாணவிகளும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் எமது மையத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிற்கு வருகை தந்து விழாவை சிறப்பித்த ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியரும் மற்றும் எமது மையத்தின் இயக்குனருமான திரு ஜஸ்டிஸ் அவர்களின் தந்தையுமான திரு தேவநேசன் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இந்த விழாவை வெற்றி பெற உதவிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் அலுவலக பணியாளர்களுக்கும் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது மையத்தின் சார்பாக நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.